ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு நெட்டிங் லிட். யூஜிடிஆர்பி எக்ஸாம் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் டுடே ஆர்த்தர் மில்லரோட ப்ளே டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன் தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஆர்த்தர் மில்லர் பற்றின ஒரு ப்ரீஃபான இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். ஹி வாஸ் பார்ன் இன் இயர் 1915 அண்ட் ஹி டைட் இன் இயர் 2005. இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் பர்சன். அமெரிக்காவில் ஒரு ஆக்டராகவும் இருக்காங்க. நிறைய பிளேஸும் கூட இவங்க வந்து எழுதியிருக்காங்க. 20th சென்ச்சுரியில் அமெரிக்கன் தியேட்டர் வந்து இருக்கும்போது அதில் நிறைய பிளேஸ் வந்து இவங்களும் கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணியிருக்காங்களாம். இவங்களோட சம் ஃபேமஸான பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆல் மை சன்ஸ், டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன், த க்ரூசிபிள், எ வியூ ஃப்ரம் த பிரிட்ஜா வந்து இருக்குது. இதில் வந்து டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேயாக வந்து இருக்குது. இது வந்து ஒரு ஸ்டேஜ் பிளே. அப்படின்னா ஸ்டேஜில் தான் முதல்ல வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. அந்த தியேட்டர் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல, அதில் ஸ்டேஜில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயாக தான் இந்த பிளே வந்து இருக்குது. இது வந்து ஒரு 2 ஆக்ட் பிளே. ரெண்டு ஆக்ட் தான் இருக்குது. அதுவும் இந்த பிளே வந்து ஒரு ட்ராஜடியாக வந்து இருக்குது. இந்த பிளேயோட செட்டிங் பார்த்தோம் அப்படின்னா ப்ரூக்லின் அந்த பிளேஸில் நடக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. 1940s அந்த டைமில் ப்ரூக்லினில் நடந்த ஒரு ட்ராஜடியான ஒரு விஷயம் பற்றி தான் இந்த பிளேயில் வந்து பேசியிருக்காங்க. இந்த பிளே வந்து ஒரே ஃப்ளோவாக வந்து இருக்காது, மாண்டேஜ் ஆஃப் மெமரிஸாக தான் இருக்கும். அப்படின்னா அங்கங்கே சில எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அந்த மாடலில் வந்து அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே வந்து ஒரே பிளேயாக வந்து நமக்கு வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ப்ரோட்டகானிஸ்ட் வில்லி லோமன் அப்படிங்கிற பர்சன் நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து வைக்கிறாங்க. அவங்கள பற்றின ஒரு ஸ்டோரியாக தான் இந்த ஒர்க் வந்து இருக்குது. அவங்களோட மெமரிஸில் என்ன நினைக்கிறாங்க, ட்ரீம்ஸில் என்ன நினைக்கிறாங்க, அது எல்லாத்தையுமே வந்து அப்படியே நமக்கு வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இந்த வில்லி லோமன் வந்து ஒரு ட்ராவலிங் சேல்ஸ்மேன் அப்படிங்கும்போது ஒவ்வொரு பிளேஸ்க்காக போயிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செல் பண்ணுவாங்க. இவங்க ஒரு ட்ராவலிங் சேல்ஸ்மேனாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வயசாகும் போது அவங்க என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியாக வந்து இருக்குது. இந்த பிளேக்கு 1949 வந்து புலிட்சர் பிரைஸ் அந்த பிரைஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த புலிட்சர் பிரைஸ் தான் அமெரிக்காவில் லிட்ரேச்சருக்கு கொடுக்குற ஒரு கிரேட்டான ஒரு ரிவார்டாக இருக்குது. அந்த லிட்ரேச்சரில் இருக்க அந்த ரிவார்டு வந்து இந்த பிளே டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேனுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஆல்சோ டோனி அவார்ட் ஃபார் பெஸ்ட் பிளே அந்த அவார்டையும் கூட இந்த பிளே வந்து வின் பண்ணியிருக்கு. இந்த பிளேல நிறைய தீம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான தீம் வந்து என்ன அப்படின்னா அமெரிக்கன் ட்ரீம், அதை பற்றி பேசியிருக்காங்க. அமெரிக்கன் ட்ரீம் இது வந்து அந்த 1940s அமெரிக்காவில் ரொம்ப பாப்புலராக இருந்த ஒரு விஷயமாக வந்து இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா இதில் ஈகாலிட்டேரியனிசம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்களாம். எல்லா பீப்புளுமே வந்து ஈக்குவல் அப்படி சொல்லி அவங்க வந்து நினைப்பாங்க. எல்லா பீப்புளுக்குமே வந்து ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஈக்குவலான ஃப்ரீடம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே இருந்தோம் அப்படின்னா அந்த எல்லா பீப்புளுமே வந்து ஹார்ட் ஒர்க் மூலமாக ஒரு கிரேட்டான ஒரு ஹைட்டுக்கு வந்து போக முடியும் அப்படின்னு நம்புறது தான் என்ன அப்படின்னா அமெரிக்கன் ட்ரீம். எல்லா பீப்புளும் ஈக்குவல், யாருனாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணினாங்க அப்படின்னா அவங்களால சக்ஸஸை அட்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதா அமெரிக்கன் ட்ரீம். எல்லா பீப்புளுமே வந்து பிறக்கும் போதே சமம் சொல்லி நம்புகிறாங்க. பட் அது வந்து ட்ரூவா அப்படிங்கிறதா இந்த பிளேயில் வந்து நமக்கு வந்து பேசியிருக்காங்க. அமெரிக்கன் ட்ரீம் பற்றி பேசியிருக்காங்க. எல்லாருமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, பட் எல்லாராலையும் அந்த சக்ஸஸை வந்து அச்சீவ் பண்ண முடியுதா, அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தானே. ஸோ இந்த அமெரிக்கன் ட்ரீம் வந்து ஒரு சாதாரண ஒரு சேல்ஸ்மேனை என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறத இந்த பிளேயில் வந்து பேசியிருக்காங்க. தென் இந்த பிளேயோட கேரக்டர்ஸ் பார்ப்போம். கொஞ்சம் கம்மியான கேரக்டர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஃபேமிலி யார் அப்படின்னா வில்லி லோமனோட ஃபேமிலி. வில்லி லோமன் தான் இந்த ஒர்க்கோட ப்ரோட்டகானிஸ்டாக இருக்காங்க. அவர் ஒரு ட்ராவலிங் சேல்ஸ்மேன். அவங்களோட ஒய்ஃப் லிண்டா லோமன். இவங்களுக்கு 2 சன் வந்து இருக்காங்க. எல்டர் சன்னோட நேம் வந்து பிஃப் லோமன், யங்கர் சன் வந்து ஹாப்பி லோமன். அண்ட் தென் இதில் வந்து இவங்களுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க வில்லி லோமனுக்கு. அவர் வந்து பிளேல வந்து அப்பியர் ஆக மாட்டார். பட் வில்லி அவரோட மெமரிஸ் அண்ட் ட்ரீம்ஸில் வந்து அவரை திங்க் பண்ணி பார்ப்பாரு. அந்த பிரதரோட நேம் வந்து என்ன அப்படின்னா பென். வில்லியோட ஓல்டர் பிரதராக இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. தென் வில்லியோட நெய்பர் இருக்காங்க. அதில் 2 பேர் இருக்காங்க. அவங்களோட நேம் வந்து சார்லி. இது வந்து வில்லியோட நெய்பர் அண்ட் ஆல்சோ வில்லியோட ஒன்லி ஃப்ரெண்ட் இந்த சார்லி. அண்ட் சார்லியோட சன் பெர்னார்ட் வந்து இருக்காங்க. அண்ட் தென் வில்லியோட பாஸ் இருக்காங்க ஹோவர்ட் வேக்னர். இவர் ஒரு சேல்ஸ்மேனில் அவங்களோட பாஸ். அவங்களோட நேம் வந்து ஹோவர்ட் வேக்னர். ஸோ நிறைய மினிமலான கேரக்டர்ஸ் தான் இந்த ஒர்க்கில் வந்து இருக்காங்க. அண்ட் நவ் இந்த ஸ்டோரிக்குள்ளே வந்து போவோம். வில்லி லோமன் வந்து ஒரு 63 year old ட்ராவலிங் சேல்ஸ்மேன் நான் சொன்னேன். ஒவ்வொரு பிளேஸ்க்கும் போயிட்டு அவங்களோட ப்ராடக்ட்டை செல் பண்ண வேண்டியிருக்கும். அவருக்கு வந்து 63 வயசு வந்து ஆயிடுச்சு. அவர் அந்த ப்ரூக்லின் அந்த பிளேஸில் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அவரோட வீட்டுக்கு வந்து வாராரு. ப்ரூக்லினில் தான் அவரோட ஹோம் வந்து இருக்குது. அவரோட சேல்ஸ் ட்ரிப் எதையோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வாராரு. எக்ஸ்பெக்டட் டைமுக்கு முன்னாடியே அவர் வந்து வந்துடுறாரு. இப்போ வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு டைமுக்கு தானே வருவாங்க. பட் அந்த டைமுக்கு முன்னாடியே அன்னைக்கு வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாரு. இவருக்கு இப்போ வந்து சேலரி அப்படின்னு சொல்லி கிடையாதான். சேலரி அப்படின்னா மந்த்லி ஆர் வீக்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சேலரி கொடுப்பாங்கல்ல,
அப்படி வந்து கிடையாது. இவருக்கு இப்போ வந்து கமிஷனில் தான் மணி வந்து கிடைக்குது. இந்த ப்ராடக்ட்டை விற்றா உனக்கு இவ்வளோ கமிஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர சேலரி அப்படின்னு சொல்லி தனியாக வந்து கிடையாது. அண்ட் இந்த டைம் வந்து அவர் வந்து எதையுமே செல் வந்து பண்ணலை. ஸோ ஹார்ட் பிரேக்குனா வீட்டுக்கு வந்து வந்திருக்காரு, எதுவுமே செல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. வீட்டில் அவரோட எல்டர் சன் பிஃப் இருக்கான்ல, பிஃப் லோமன், அவனும் வீட்டுக்கு வந்து வந்திருக்கான். அவன் 10 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்து வந்திருக்கானா. இந்த பிஃப் வந்து அங்கே பக்கத்தில் இருக்க ஃபார்ம்ஸ், ரான்ச்சஸ் அங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் வீட்டுக்கு வந்து வந்திருக்கான். ரான்ச்சஸ் அப்படின்னா இந்த கேட்டில், ஷீப், அதர் லைவ் ஸ்டாக் எதனால வளர்க்கக்கூடிய அந்த பிளேஸ் தான் ரான்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபார்ம்ஸ் அண்ட் ரான்ச்சஸ் எல்லாமே வந்து வெஸ்ட் சைடு இருக்கா, அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு 10 இயர்ஸ் கழிச்சு வீட்டுக்கு வந்து வந்திருக்கான். இப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னோட லைஃப்பில் நான் ஒரு நியூ டைரக்ஷனை வந்து நோக்கி நான் வந்து போக போகிறேன். ஸோ அதனால தான் அந்த ஒர்க் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஃபாதர் கிட்ட. வில்லிக்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்குது. பிஃப் வந்து எவ்வளோ ஒரு டேலண்டடான ஒரு பையன், அவனோட பொட்டன்ஷியல் எல்லாத்தையும் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. எல்லா ஃபாதரும் நினைப்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி நம்ம சன் வந்து இன்னும் சக்ஸஸ் ஆகலையே, ஆனால் அவனுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி வில்லி வந்து ரொம்பவே வந்து கவலைப்படுறாங்க. இப்போ 2வது சன் இருக்கான்ல, ஹாப்பி, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த ஊர்லேயே ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா. பிஃப்க்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு இன்டோராக ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணுறது வந்து அவனுக்கு வந்து பிடிக்கல. அவுட்டோர் ஒர்க் தான் அவனுக்கு வந்து பிடிச்சிருக்கு. பட் ஃபாதர் என்ன திங்க் பண்ணுறாங்க, ஒரு ஆஃபீஸ் அந்த மாதிரி போனால் இவனுக்கு வந்து நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது, நிறைய டேலண்ட் இருக்குது, ஸோ நல்லா ஹைட்ஸ்க்கு வந்து ரீச் ஆக முடியும்னு நினைக்கிறாங்க. பட் அந்த பிஃப்க்கு வந்து அவுட்டோர் ஒர்க் தான் பிடிச்சிருக்கு. இன்டோரில் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணுறது அவனுக்கு வந்து பிடிக்கல. அந்த டைமில் இந்த கிட்ஸ் 2 பேரும் ஃபாதர் கிட்ட பேசிட்டு வந்து போயிடுறாங்க. அண்ட் இவர் வந்து தனியாக கிச்சனில் வந்து உட்காந்துருக்காரு. கிச்சனில் உட்காந்துருக்கும் போது முன்னாடி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து யோசிச்சு பார்க்காரு. ஸோ இதில் ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் எல்லாம் மாறி மாறி வரும்ல. ஸோ அப்படி முன்னாடி நடந்த விஷயத்த ரீகால் பண்ணுறாரு. அப்போ அந்த சன்ஸ் 2 பேருமே வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க. யங்காக இருக்கும்போது அந்த ஃபாதர் வந்து ஒரு ஹீரோ மாதிரி தெரிவாங்கல்ல. ஸோ அப்படி அந்த ஃபாதரை வந்து அட்மையர் பண்ணுறாங்களாம். இப்போ ஆனால் அந்த பசங்க வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் தனியாக உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே திங்க் பண்ணிட்டே பக்கத்தில் நெய்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து நினச்சி வந்து பார்க்குறாரு. அந்த நெய்பர்ஸ் வந்து யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சார்லி அண்ட் அவரோட சன் வந்து பெர்னார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சார்லி வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க. அண்ட் பெர்னார்ட் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஸ்டூடெண்ட்டாக வந்து முதல்ல வந்து இருக்காரு. வில்லி வந்து இப்போ வந்து திங்க் பண்ணி பார்க்குறாரு. சக்ஸஸ்க்கான கீ வந்து என்ன அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி பார்க்குறாரு. அது வந்து ஹார்ட் ஒர்க் வந்து கிடையாது, அந்த கேரிஸ்மா தான் அப்படின்ட்டு அவர் வந்து திங்க் பண்ணுறாரு. கரிஸ்மா அப்படின்னா அந்த சாம், அந்த ஒர்க்கை உங்களால் செஞ்சு முடிக்க முடியும் அப்படி சொல்லி ஒரு சாம் இருக்குல்ல, அந்த சாம் தான் முக்கியம், ஹார்ட் ஒர்க் வந்து கிடையாது அப்படி சொல்லி திங்க் பண்ணி பார்க்குறாரு. ஏன்னா இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒர்க் பண்ணுறாரு, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் இவரால் அந்த கிரேட்னஸை வந்து அச்சீவ் பண்ண முடியலை. பட் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க. ஸோ இதை வந்து அவர் வந்து திங்க் பண்ணி பார்க்குறாராம். வில்லியோட ஏர்னிங் எல்லாமே ரொம்பவே வந்து குறைஞ்சிருச்சு. ஏன்னா கமிஷன் பேஸில் தானே ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அதனால் வில்லியோட ஏர்னிங்ஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அவங்க வீட்டுக்கு தேவையான அந்த பில்ஸை கூட அவரால் வந்து செட்டில் பண்ண முடியலை. அவர் வந்து ரொம்ப செல்ஃப் டவுட்னால சஃபர் ஆகிட்டு இருக்காரு. அவங்களோட ஒய்ஃப் லிண்டா தான் அவங்கள போயிட்டு எப்போவுமே வந்து கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமில் வந்து வீட்டுக்கு வந்து அந்த நெய்பர் சார்லி இருக்காங்கல்ல, அவங்க வந்து வராங்க. வில்லி எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு வராங்க. ஏன்னா அவரும் பார்த்துருக்காரு, நம்ம வில்லி வந்து அந்த எக்ஸ்பெக்டட் டைமுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டாரு, என்னாச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும் அப்படி சொல்லி வந்திருக்காரு. இப்போது நம்ம வில்லியும் சார்லியும் சேர்ந்து வந்து கார்ட்ஸை வந்து ப்ளே பண்ணுறாங்க. அப்போ கார்ட்ஸை ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போதே வில்லி வந்து இமேஜின் பண்ணிட்டே இருக்கார். யாரை பற்றி இப்போ இமேஜின் பண்ணுறாங்க அப்படின்னா, அவரோட பிரதர் பென் அப்படி சொல்லி பார்த்தோம்ல, அந்த பிரதர் வந்து இப்போ வந்து இறந்து போயிட்டாரு. அந்த பென்னை பற்றி இவர் வந்து திங்க் பண்ணி பார்க்குறாரு. என்னோட எல்டர் பிரதர் பென் வந்து ரொம்ப வெல்த்தியாக தான் இருந்தான். அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அலாஸ்கா, ஆஃப்ரிக்கா இந்த பிளேஸ்லலாம் போயிட்டு டயமண்டை வென்ச்சர் பண்ணி அவன் ரொம்ப ஒரு வெல்த்தியான ஒரு பர்சனாக வந்து மாறிட்டானா. அந்த டைமில் இவருக்கும் அங்கே போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருந்திருக்கு. பட் அவர் வந்து போகலை. இங்கேயே இருந்துட்டு அமெரிக்கன் ட்ரீம் மூலமாக நம்மளும் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வந்து இருந்திருக்காரு. ஸோ அதனால இப்போ அந்த பெண்ணை வந்து இவர் வந்து திங்க் பண்ணி பார்க்குறாரு. அண்ட் இப்போ சார்லி வந்து வீட்டுக்கு வந்திருக்கான்ல, சார்லி வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, வில்லிக்கு வந்து நான் உனக்கு வந்து ஒரு ஜாப் வந்து கொடுக்குறேன் அப்படி சொல்லி ஆஃபர் பண்ணுறான். பட் வில்லி வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறான். அவுட் ஆஃப் ப்ரைடு. நம்ம வந்து இவங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ப்ரைடில் வந்து ரெஃப்யூஸ் வந்து பண்ணிடுறாரு. ஆனாலும் என்னதான் நடக்குது அப்படின்னா, வில்லி வந்து அவர் வீட்டோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு சார்லி கிட்ட இருந்தால் மணி வந்து பாரோ பண்ணிட்டு இருக்காரு. பட் சார்லியே ஒரு ஜாப் வந்து உனக்கு போட்டு தரேன் அப்படி சொல்லும்போது வேண்டாம் அப்படி சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. வில்லி வந்து அப்படியே அந்த பென் பற்றியும் இவங்களோட ஃபாதர் பற்றியும் அவரை வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு ரெக்ரெட் ஆகிக்கிறாரு. நம்ம வந்து மட்டும்தான் இப்படி இருக்கோம், மற்ற எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படி சொல்லி ரெக்ரெட் ஆகிக்கிறாரு.
அண்ட் அந்த நைட்டு வந்து அப்படியே வீட்டுக்கு வெளியே போயிட்டு அப்படியே வாண்டர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த டைமில் அந்த மதர் இருக்காங்கல்ல லிண்டா வந்து அந்த 2 சன்னையும் கூப்பிட்டு வச்சு வந்து பேசுகிறாங்க. பிஃப் அண்ட் ஹாப்பி கிட்ட சொல்கிறாங்க, வில்லியோட மென்டல் ஹெல்த் வந்து வர வர ரொம்ப வேர்ஸ் ஆகிட்டே போயிட்டே வந்து இருக்குது. அது மட்டும் இல்லை, வில்லி வந்து இது வரைக்கும் நிறைய டைம் வந்து சூசைட் வந்து அட்டன் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு டைம் வந்து காரை போயிட்டு எங்கேயோ இடிக்கிற மாதிரி போயிட்டாராம். அண்ட் அப்புறம் வீட்டிலேயே பார்த்தோம் அப்படின்னா கேஸ் இருக்கும்ல, அந்த கேஸில் இருக்க அந்த ரப்பர் ஹோஸை வந்து கலத்தி அந்த கேஸை வந்து இன்ஹேல் பண்ணி அவர் வந்து சூசைட் வந்து அட்டெம்ப்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி நிறைய டைம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி அந்த மதர் வந்து சன்ஸ் கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது பிஃப்க்கு வந்து ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இப்போ பிஃப் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஓகே நான் வந்து வீட்டிலேயே வந்து இருக்கிறேன், நான் வந்து என்னோட எம்ப்ளாயர் இருக்காங்க, என்னோட பழைய ஓனர் பில் ஆலிவர் அவர்கிட்ட போயிட்டு சம் மணி வந்து லோன் மாதிரி நான் வந்து வாங்கிட்டு நான் இங்கேயே இருந்து ஒரு ஸ்போர்ட்டிங் குட்ஸ் கம்பெனி அதை நான் வந்து ஆரம்பிக்கிறேன். என்னோட பிரதர் ஹாப்பி இருக்காங்கல்ல, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த கம்பெனியை வந்து பார்த்துக்குறோம் அப்படி சொல்லி ஒரு பிளான் வந்து சொல்கிறான். இப்போ வில்லிக்கும் இந்த பிளான் வந்து தெரிய வருது. அவர் ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. ஓகே, ஸோ ஒரு வழியாக நம்ம பையன் பிஃபோ வந்து ஒரு கிரேட்டான கரியரை வந்து அச்சீவ் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறாரு. அவரோட மென்டல் ஹெல்த் வந்து கொஞ்சம் ஓர்ஸ் ஆயிட்டில், ஸோ அதனால அவர் பேசுகிறதே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. பிஃபை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. எப்படி நீ வந்து லோன் கேட்கணும், இப்படிலாம் பேச அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூசிங்கான அட்வைஸை அவனுக்கு வந்து கொடுக்குறாரு. அண்ட் அடுத்த நாள் மார்னிங் வந்து ஆகுது. இப்போ அந்த ஒய்ஃப் லிண்டா இருக்காங்கல்ல, லிண்டா வந்து வில்லி கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் பாஸ் கிட்ட வந்து போயிட்டு வந்து பேசுங்க. அந்த பாஸோட நேம் வந்து ஹோவர்ட் வேக்னர். அந்த ஹோவர்ட் கிட்ட நீங்கள் போயிட்டு பேசுங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஜாபாக போட்டு தர சொல்லுங்கள். நியூயார்க் ஆஃபீஸ் வந்து இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் இப்போ கமிஷன் பேஸில் ஒர்க் பண்ணாமல் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு ஒரு ஜாபாக வந்து போட்டு தர சொல்லி கேளுங்க. ஏன்னா நீங்கள் இங்கே உங்களுக்கு வேலை கிடச்சிட்டு அப்படின்னா வீட்டுக்கும் அந்த பிளேஸ்க்கும் வந்து க்ளோஸராக தான் இருக்குது, உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு 63 வயசாயிட்டில், ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி சொல்லி லிண்டா வந்து சொல்கிறாங்க. வில்லி வந்து அதே கம்பெனியில் தான் ரொம்ப நாளாக வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்து இருக்கான். அவரோட யங் டேஸில் நிறைய வந்து ஏர்ன் பண்ணியிருக்கான். யங் டேஸில். ஆனால் அந்த கம்பெனிக்கு ஓனராக இருந்தது யார் அப்படின்னா இந்த ஹோவர்ட் வேக்னரோட ஃபாதர் இருந்திருக்காங்க. அவருக்கு வில்லி வந்து இந்த கம்பெனிக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியும். பட் இப்போ ஹோவர்ட் வேக்னர் தான் இருக்கார், அந்த சன் தான் இருக்காருங்கும்போது அவர் வந்து அந்த வில்லியோட அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து ஒரு விஷயமாகவே அவர் வந்து மதிக்கலை. ஹோவர்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னா வில்லியோட அந்த இதை கேட்டோடனே அவர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. ரெஃப்யூஸ் மட்டும் பண்ணலை, இந்த ஜாப் கூட உங்களுக்கு கிடையாது அப்படி சொல்லி அந்த ஜாப்லேருந்தே வில்லியை வந்து சஸ்பெண்டும் வந்து பண்ணிடுறாரு. வில்லிக்கு ரொம்ப ஹியூமிலியேஷனாக வந்து இருக்குது. நேராக வந்து சார்லியோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறான். போயிட்டு கொஞ்சம் மணி வந்து அவர்கிட்ட இருந்து கடன் வாங்குறான். அந்த ஆஃபீஸில் இவர் வந்து யாரை பார்க்குறாரு அப்படின்னா சார்லியோட சன் பெர்னார்டுன்னு சொல்லி பார்த்தோம்ல, நல்ல ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு ஸ்டூடெண்ட். இப்போ அவன் எப்படி மாறிட்டான் அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லாயராக வந்து அவன் வந்து மாறிட்டான். நல்லா படித்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லாயராக வந்து மாறிட்டான். இப்போ அந்த பையனையும் அவரோட பையனையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாரு. என் பையன் பிஃபோட கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்டே என்ன அப்படின்னா ஹை ஸ்கூல் டேஸில் ஃபுட்பாலில் அவன் நல்ல ஒரு கிரேட்டான ஒரு பர்சனாக இருந்தான். அதோடய அவனோட அச்சீவ்மெண்ட் எல்லாம் ஸ்டாப் ஆகிட்டு பெர்னார்டோட அச்சீவ்மெண்ட் வந்து எவ்வளோ பெருசாக ஆகியிருக்கு அப்படி சொல்லி அவர் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறாரு. அண்ட் அன்னைக்கு ஈவினிங் என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். பிஃப் என்ன சொல்லியிருந்தான்னு பார்த்தோம் அப்படின்னா அவரோட எம்ப்ளாயர் கிட்ட போயிட்டு மணி பாரோ பண்ணி ஒரு ஸ்போர்ட்டிங் குட்ஸ் கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி பார்த்துருந்தோம்ல. ஸோ அதோட கண்டினியூஷன் வந்து இப்போ வந்து வருது. அன்னைக்கு ஈவினிங் வந்து பிஃப் அண்ட் ஹாப்பி 2 பேரும் வந்து ஃபாதரை வந்து ஒரு பிளேஸ், ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்து கூப்பிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்த விஷயத்த சொல்லலாம் அப்படி சொல்லி வந்து பிளான் பண்ணுறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டோட நேம் வந்து ஃப்ராங்க்ஸ் சாப் ஹவுஸ். அங்கே இவங்க எல்லாரும் வந்து மீட் பண்ணுறாங்க. அந்த 2 சன் அண்ட் வில்லி 3 பேரை வந்து மீட் பண்ணுறாங்க. அண்ட் வில்லி வந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அப்போது வந்து பிஃப் வந்து ஹாப்பி கிட்ட சொல்கிறான், என்னோட எம்ப்ளாயர் ஆலிவர் இருக்காருல்ல, நான் வந்து ஒரு லோன் கேட்கும்போது அவர் தரமாட்டேன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லி சொல்கிறான். உடனே அந்த யங்கர் பிரதர் ஹாப்பி வந்து சொல்கிறான், ஓகே நீ வந்து ஃபாதர்கிட்ட வந்து பொய் சொல்லிடு, நீ வந்து இப்போ உண்மையை சொன்னேன்னா அவர் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவார், ஸோ பொய் சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி ஹாப்பி வந்து அட்வைஸ் வந்து கொடுக்குறான். அண்ட் இப்போ வில்லி வந்து அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்து வராங்க. வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, என்னையை வந்து ஜாப்ல இருந்து ஃபயர் பண்ணிட்டாங்க, அட்லீஸ்ட் நீயாவது ஒரு குட் நியூஸ் சொல்லு பிஃப் அப்படி சொல்லி அந்த ஃபாதர் வந்து சன் கிட்ட வந்து கேட்குறாங்க. அண்ட் அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா ஃபாதர் அண்ட் சன்னுக்கும் இடையில ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி வந்து வளர்ந்துருது. அந்த ஆர்கியூமெண்ட்ல அப்படியே லாஸ் ஆகி வில்லிக்கு நிறைய பெயின்ஃபுல்லான மெமரிஸ் எல்லாம் அவரோட மைண்டுக்குள்ளே வந்து போயிட்டே இருக்கு. அந்த மெமரியில் அப்படியே லாஸ் ஆகி நான் வந்து வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படி சொல்லி போகிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த 2 சன்னும் அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு 2 விமன் வந்து வந்திருக்காங்க. அந்த விமனை கூப்பிட்டுட்டு
அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஃபாதரை வந்து அப்படியே விட்டுட்டு இவங்க வந்து கிளம்பிடுறாங்களாம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லிண்டா வந்து சன்ஸ் 2 பேரையும் வந்து ஸ்கோல் பண்ணுறாங்க. எப்படி நீங்கள் வந்து ஃபாதரை இப்படி தனியாக விட்டுட்டு வரலாம் அப்படி சொல்லி ரொம்பவே வந்து திட்டுறாங்க. பிஃபுக்கு வந்து இப்போ ரொம்ப ஷேம்ஃபுல்லாக இருக்குது. வில்லி வந்து வந்துட்டான் வீட்டுக்கு. வந்ததுக்கப்புறம் வில்லியை போயிட்டு மீட் பண்ணுறான். பேக் யார்டு இருக்குல்ல, வீட்டோட பேக் யார்டில் தான் வில்லி வந்து நின்றுட்டுருக்கான். அந்த நைட் டைமில் வில்லி என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கே போயிட்டு நிறைய சீட்ஸ் எல்லாம் வந்து பிளான்ட் பண்ணிட்டு இருக்கானா. பேக் யார்டு அப்படிங்கும்போது கார்டன் மாதிரி இருக்கும்ல, அந்த நைட் டைமில் போயிட்டு அவர் வந்து அந்த சீடெல்லாம் பிளான் பண்ணுறாரு. அவரோட மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு என்ன பண்ணுறோன்னு தெரியாமையே தான் இருக்காரு அந்த வில்லி. இப்போ பிஃப் வந்து போயிட்டு வில்லி கிட்ட வந்து பேசுறதுக்காக போகிறான். போகும்போதே என்ன பார்க்குறான் அப்படின்னா வில்லி வந்து தனியாகவும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. யார் கூட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா இப்போ அவரோட பிரதர் பென்னு ஒருத்தர் பார்த்தோம்ல, இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு, அந்த ஆஃப்ரிக்காவில் அந்த டைமண்ட் எல்லாம் வெஞ்சர் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், அந்த பென்னுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு தனியாக இருந்து. நான் வந்து இறந்து போக போகிறேன், என்னோட ஃபேமிலிக்கு லைஃப் இன்சூரன்ஸாக வந்து $20,000 வந்து கிடைக்கும், நான் இறந்துட்டேன்னா கூட என் ஃபேமிலி வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தனியாக அவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு அந்த கோஸ்ட் கிட்ட. இப்போ பிஃப் வந்து போயிட்டு ஃபாதர் கிட்ட வந்து பேசுகிறான். ஃபாதர், நீங்கள் வந்து ரியாலிட்டியை வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். உங்களாலையும் சரி என்னாலையும் சரி எப்போவுமே கிரேட் மென்னாக வந்து மாற வந்து முடியாது. நீங்கள் இந்த அமெரிக்கன் ட்ரீமையே வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த அமெரிக்கன் ட்ரீம் வந்து ஒரு ஃபால்ஸான வேர்ஷனாக தான் இருக்குது. அதை நீங்கள் வந்து கிவ் அப் பண்ணுங்கள். உங்களாலையும் என்னாலையும் எப்போவுமே கிரேட்டான பர்சனாக வந்து மாற முடியாது. நம்ம எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் நம்மளால் மாற முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அப்படியே பிஃப் வந்து அழ ஆரம்பிச்சிடுறான். அப்படியே அவன் வந்து பிரேக் டவுன் ஆக ஆரம்பிச்சிட்டான். இப்போ பிரேக் டவுன் ஆகிட்டு போயிட்டான். பில்லியோட ஸ்டேட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வில்லிக்கு வந்து அவரோட லைஃப்பை எப்படியோ முடிச்சிடணும்னு தான் தோணுது. நம்ம பையன் இப்படி உடஞ்சி போய் அழுகிறான். ஸோ நம்ம இல்லை அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்கு வந்து அந்த லைஃப் இன்சூரன்ஸ்லேருந்து மணி கிடைக்கும். ஸோ நம்ம வந்து நம்மளோட லைஃப்பை வந்து என் பண்ணிக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த மென்டல் ஸ்டேட்டை இது வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அந்த பையன் அங்கேருந்து போன அப்புறம் வில்லி வந்து கார் எடுக்கிறாரு. கார் எடுத்துகிட்டு வேகமாக போய் ஒரு இடத்துல வந்து கிராஷ் பண்ணி அந்த கார் கிராஷ்லேயே வில்லி வந்து இறந்தும் வந்து போயிடுறாராம். வில்லியோட ஃபியூனரலில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமே ரொம்ப லிமிட்டடான மெம்பர்ஸ் தான் வந்து வந்திருக்காங்க. அவரோட ஃபேமிலி, அந்த நெய்பர் இருக்காங்கல்ல சார்லி, பெர்னார்டு, அவங்க மட்டும்தான் அட்டன் வந்து பண்ணியிருக்காங்க. பிஃப் இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா வில்லியோட டெத் வந்து மீனிங்லெஸ்ஸாக வந்து மாறிடுச்சு அப்படி சொல்லி பிஃப் வந்து சொல்கிறான். சார்லி என்ன சொல்கிறான் அப்படின்னா இவர் வந்து ஒரு நல்ல ஒரு சேல்ஸ்மேன், ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா அவனோட ட்ரீமில் மட்டும்தான் அவன் வந்து சர்வைவ் ஆகுனா, ரியாலிட்டியில் அவனால் ஒரு கிரேட்டான பர்சனாக மாற முடியலை. பட் அவன் ஒரு நல்ல சேல்ஸ்மேன் அப்படி சொல்லி சார்லி வந்து ஹானர் பண்ணுறானா. லிண்டா வந்து ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்காங்க. ஹார்ட் ப்ரோக்கனாக இருந்துட்டு வில்லிக்கு வந்து குட் பை சொல்கிறாங்க. அந்த லைஃப் இன்சூரன்ஸ்லேருந்து கிடைச்ச மணி $20,000 வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்குது. வீட்டுக்கு தேவையான அந்த விஷயம், அந்த கடன் எல்லாத்தையுமே அவங்க வந்து செட்டில் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்களுக்கு எந்த ஒரு கடனுமே வந்து கிடையாது. பட் ஆனால் ட்ராஜிக்கலாக என்ன ஆகுது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து அவங்களுக்கு கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு எந்த ஒரு பர்சனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஒர்க்கை வந்து முடிச்சிருக்காங்க. இது ஒரு 2 ஆக்ட் ட்ராஜடி. வில்லி லோமன் அப்படிங்கிற ஒரு ட்ராவலிங் சேல்ஸ்மேன் அமெரிக்கன் ட்ரீம் வச்சுட்டு எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணால் முன்னேறிடலாம் அப்படி சொல்லி நினச்சிட்டு வந்து இருக்காரு. பட் அவர் ட்ராஜிக்கலாக எப்படி இறந்து போகிறாரு, அண்ட் அவங்களோட சன்ஸ் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்காங்க, ஒய்ஃப் என்ன ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒர்க் வந்து போர்ட்ரே பண்ணுது. அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.